ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமல்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் பை மார்கோ டிமெல்லோ. ரீசன்ட் ட்ரெண்ட் இன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஹியூமன்ஸை பற்றி மட்டும் படிக்கிறது கிடையாது. இது மற்ற நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இருக்குது. அதில் ஒன்று தான் ஹியூமனுக்கும் அனிமல்ஸ்க்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. எத்திக்ஸ், ஐடென்டிட்டி, பவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதை தான் நம்ம ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற சப்ஜெக்டில் படிப்போம். ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ். ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு நியூவான ஃபீல்டு. இது நமக்கு என்னதை டீச் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன்ஸ்னால் உண்மையிலே யார், ஹியூமன் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினலான மீனிங் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு வகையில் டீச் பண்ணுறது தான் இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த நியூ ஃபீல்டு. ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு ஃபீல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய பிரான்ச் ஆஃப் ஃபீல்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹியூமன் எமோஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ், அனிமல்ஸோட எமோஷன்ஸ், அனிமல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரான்ச் ஆஃப் ஃபீல்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு எதை பற்றி படிக்கும் அப்படின்னா, ஹியூமனுக்கும் நான் ஹியூமனுக்கும் இடைப்பட்ட இன்டராக்ஷனை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் ஹியூமன் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அனிமல்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு எதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, லிட்ரேச்சர்லையாக இருக்கட்டும், கல்ச்சர்லையாக இருக்கட்டும், நம்மளோட சொசைட்டிலையாக இருக்கட்டும், அனிமல்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அவங்களோட அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டு எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, அனிமல் ரைட்ஸ், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், ஃபெமினிசம், போஸ்ட்மேனிசம், இதை பார்த்தெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். மார்கோ டிமெல்லோ அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸில் இருக்கிற ஒரு லீடிங் ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். மார்கோ டிமெல்லோ அவங்களோட டெக்ஸ்டான அனிமல்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டெக்ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனிமல்ஸ் அப்படிங்கிறது வெறும் சிம்பிள்ஸோ இல்லைனா மெட்டாஃபோர்ஸோ கிடையாது. ஹியூமன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி அனிமல்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ரியலான பீயிங் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அனிமல்ஸ்க்கும் எமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், ஏஜென்சி, இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜென்சி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு அனிமலால் ஒரு சாய்ஸை மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அதை தான் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கோ டிமெல்லோ அவங்க வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எப்போவுமே ஹியூமனோட ஃபியர், ஹியூமன் மொராலிட்டி, சோஷியல் இன்ஈக்வாலிட்டியை காட்டுறதுக்காக தான் அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த சேம் டைமில் அனிமல்ஸ் வந்து எப்போவுமே சைலண்ட்டாக, இன்விசிபிளாக, எக்ஸ்ப்ளோய்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ப்ளோய்டட் இன் த சென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் அவங்களோட தேவைகளுக்காக இன்னொருத்தங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. டிமெல்லோவை பொறுத்தவரை ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிறதே ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்டராக்ஷன் நம்ம அனிமல் கூட வச்சுக்கிறது மூலமாக தான் பில்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இன்டராக்ஷனை நம்ம வந்து எப்போவுமே ஒரு இதாக பொறுப்பாக எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம், நார்மலைஸ் பண்ணிடுறோம், இல்லைனா அதை அப்படியே மறைச்சிடுறோம். எப்படி அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு, கிளாத்திங்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, சயின்ஸ், ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க எப்போவுமே அனிமல்ஸோட இன்டராக்ஷனை பொறுத்து தான் நம்மளும் இருக்கிறோம். பட் அது எதையுமே நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிமெல்லோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனிமல்ஸ் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை யாருமே பார்க்குறது கிடையாது. ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அனிமல்ஸை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து அனிமலை நிறைய வெரைட்டியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரிலாம் அப்படின்னா,
பெட்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டுக்காக எடுத்துக்கிற அனிமல்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, வைல்ட் லைஃப் அந்த மாதிரி இப்படி நிறைய கேட்டகரைஸ் பண்ணி தான் அனிமல்ஸை வந்து ஹியூமன்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேட்டகரி எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா எந்த அனிமல்ஸ் எல்லாமே பாசமானது, எதெல்லாம் நம்ம வந்து லவ் பண்ணணும், எந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணணும், எந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹியூமன்ஸோட டெஃபினிஷன் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா டாக் அப்படிங்கிறது வந்து பெட்டாக ஒரு கல்ச்சரில் வந்து வளர்க்குறாங்க, ஆனால் இன்னொரு கல்ச்சரில் அதை வந்து ஃபுட்டாக வந்து இன்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹியூமன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அனிமல்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து இதை சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே பார்த்தாலுமே இருக்கும். மித்துலேருந்து ரிலீஜியன், ஆர்ட், ஃபிலிம், லிட்ரேச்சர் இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த அனிமல்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அனிமல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மீனிங் மேக்கர்ஸ், ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடென்டிட்டி தான் கொடுக்குறோமே தவிர அதோட ஓன் ஐடென்டிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்கோ டிமெல்லோ அவங்களோட ஒர்க்கில் சம் கீ பாயிண்ட்ஸை வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, அதாவது கீ ஐடியாஸ். அது என்னெல்லாம் அப்படின்னா ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அந்த டாப்பிக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் அப்படிங்கிறவங்க அவங்களே அனிமலை விட சுப்பீரியர் ஆனவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அனிமல்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியும் டூல்ஸ் மாதிரியும் இல்லைன்னா ஒரு சிம்பிள் மாதிரியும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதே தவிர ஒரு ரியல் லைஃப்பில் வாழ்கிற பீயிங்ஸாக அனிமல்ஸை வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பேஷிசிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பேசிஸை பொறுத்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. நம்ம தான் பெட்டர், அவங்கக்கிட்ட ஒரு இது இல்லை, நம்ம தான் சுப்பீரியர், அப்போ அவங்க எல்லாருமே நம்மளை விட கீழே, அந்த மாதிரி ஒரு தாட். எப்படி ரேசிசம், காஸ்டிசம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் இந்த ஸ்பேசிசிசம் அப்படிங்கிறது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹியூமன் அப்படிங்கிறவங்களுக்கு பவர் இருக்குது, அனிமலுக்கு வந்து பவர் இல்லை. ஸோ ஹியூமன் அப்படிங்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, அனிமல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உயர்ந்தவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜியை மனசில் வச்சுட்டு அனிமல்ஸை வந்து ஒரு மாதிரியாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி பவர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அனிமல்ஸ் அப்படிங்கிறத எப்போவுமே ஒரு நரேட்டிவ் டிவைசஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும், மாரல் லெசன்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்காகவும், ஹியூமன் எமோஷன்ஸை வந்து சிம்பாலிசைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் அனிமல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸை வந்து சிம்பாலிசைஸ் பண்ணுறதுக்காக அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அனிமல் ஏஜென்சி. டிமெல்லோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மாதிரி அந்த ஒர்க்கில் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கேன் வி இமேஜின் லிட்ரேச்சர் வேர் அனிமல்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் நாட் மெட்டாஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்குது. எதுக்காக அப்படின்னா ஹியூமனை சென்டராக வச்ச எல்லா ஸ்டோரிஸும் எழுதி பழக்கப்பட்டிருக்கிற இந்த டைமில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மல்டிபிள் அனிமல்ஸாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோரிஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ண வைக்கிறதுக்கே இவங்களோட கொஸ்டின் தான் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாலஜி இருக்கும் இல்லையா, இவங்க கொண்டு வந்த இந்த ஐடியாலஜி நிறைய லிட்ரேச்சரில் ரெஃப்ளெக்ட் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒர்க்கை வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் டைகர் அப்படிங்கிற அனிமலை வந்து சர்வைவல்காகவும் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் வந்து அனிமல்ஸை வந்து நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அனிமல்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து எழுதியிருப்பாங்க. அனிமல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஹியூமன் பாலிட்டிக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அனிமலை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட்ஸ் எல்லாமே எப்படி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸை யூஸ் பண்ணி பவர், அப்ரெஷன், எத்திக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கும். இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இன்னும் வரையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை படிச்சுட்ருக்குறோம். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸை வந்து தவிர்த்தும் அனிமல்ஸை வந்து அவங்களோட
ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்காம அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணியிருப்போம். நம்மளோட நல்லதுக்காக அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்போமே தவிர அனிமல்ஸோட ஃபீலிங்ஸை வந்து ஹியூமன்ஸான நம்ம புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஆனால் இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டடி வந்து அனிமல்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம எப்படி அனிமல்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளோட தேவைகளுக்காக அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம், அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸை பற்றி என்ன நினைக்கும், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் தான். ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு வந்து நம்மக்கிட்ட எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்குது. ஹியூமன் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி லிட்ரேச்சரை ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்குது. நம்ம அனிமல்ஸை வந்து ஒரு மெட்டாஃபராக மட்டும் பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு லிவிங் பீயிங்ஸ் தான், நம்மளோட இந்த வேர்ல்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. That's all about human animal studies by Margot Dimello. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.